was so sad to see the Honorable Rashtrapati being paraded behind a Shengol. Is it a modern democratic country, madam? Is it not a fact that Sardar Patel would be turning in his grave because he was instrumental in dumping Shengol, Simhasan, crown to redeem this country from all these monarchies? You want to take back this country to the monarchy era. வணக்கம். இது கேள்விக்களம். நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டிடத்தில் செங்கோல் ஒரு திருவிழா போல விழா நடத்தப்பட்டு வைக்கப்பட்டது. ஒரு அதிகாரம் கைமாறியதற்கான கருவியாக அதை பாஜக அரசு வர்ணித்தது. தமிழர்களுடைய பெருமை மீட்கப்பட்டது என்றெல்லாம் கூட பாஜகவில் சிலர் பெருமையாக பேசினார்கள். அப்போதே அதற்கு கண்டனங்கள் எழுந்தன. ஒரு ஜனநாயக நாட்டில் மன்னராட்சியின் குறியீடுகளாக சின்னங்களாக இருக்கக்கூடிய செங்கோலுக்கு மக்களாட்சியில் மக்களின் சபையில் என்ன வேலை என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. இப்போது சமாஜ்வாதி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மக்களவைத் தலைவருக்கு ஒரு வேண்டுகோளை கடிதத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். செங்கோலை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் அரசியல் சாசன புத்தகத்தை வைக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டியது மக்களாட்சியின் குறியீடாக இருக்க வேண்டியது அரசியல் சாசனம் தானே தவிர மன்னராட்சியின் சின்னமாக இருக்கக்கூடிய செங்கோல் அல்ல. மன்னரின் ராஜாவின் தண்டத்துக்கு இது ராஜ ஆட்சி நடக்கக்கூடிய மன்னராட்சி நடக்கக்கூடிய காலம் அல்ல என்று அவர் நினைவுபடுத்தியிருக்கிறார். இதற்கு இப்போது பிஜேபி கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஜி.கே. வாசன், தினகரன் போன்றவர்கள் கூட தமிழ்நாட்டில் கண்டனங்களை எழுப்பியிருக்கிறார்கள். தமிழ் கலாச்சாரத்தின் குறியீடாக செங்கோலை பார்த்து அதை அகற்றச் சொல்வதா என்று, தமிழர் பாரம்பரியத்தை அவமதிப்பதா என்று வினா முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மன்னராட்சியின் அடையாளம் இருக்கலாமா கூடாதா? நேரு அவமதித்து விட்டார் என்றெல்லாம் ஒரு பெரும் பரப்புரை செய்யப்பட்ட ஒன்றின் பின்னணியிலிருந்து இதை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே தமிழர் கலாச்சாரம் ஹிந்து கலாச்சாரத்துக்கு அவமதிப்பு என்று பிஜேபி சொல்வது சரியா? அங்கு இருக்க வேண்டியது செங்கோலா, அரசியல் சாசன புத்தகமா? அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய விழுமியங்கள் அங்கு முன்னிறுத்தப்பட வேண்டுமா என்று நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைவர் திரு தியாகு அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு சிந்தன் அவர்கள், விமர்சகர் திரு நித்யானந்தன் அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள், இவர்களோடு பச்சை தமிழகம் அமைப்பினுடைய திரு சுப உதயகுமாரன் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தியாகு அவர்கள்ட்ட கேட்கணும், செங்கோல் அப்படின்றது பல இடங்கள்லையும் இருக்குது. அதற்கு ஒரு புதிய மகத்துவத்தை அப்படியே மண்ணில் புதைந்து போன இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு வரலாறை மீட்டது மாதிரியான ஒரு தோற்றம்லாம் இப்போ கொடுத்தாங்க. இப்போ எதிர்த்து சிலர் பேசுகிறது, ஒரு எம்பியே பேசுகிறாரு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இருக்கு. மன்னவன் கோல் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் என்று வள்ளுவர் சொல்வார். கோல் என்பது ஆட்சியினுடைய ஒரு அடையாளம். கொடுங்கோல் என்று சொல்வோம். கொடுங்கோல் ஆட்சி, கொடுங்கோன்மை, அதுக்கு நேர்மாறானது அந்த ஒரு நல்லாட்சி. நல்லாட்சி செங்கோன்மை, நடுநிலை தவறாத ஆட்சி, தவறு செய்கிறவர்களை தண்டிப்பது, தவறு செய்யாதவர்களை பாதுகாப்பது, இது அதனுடைய ஆட்சியினுடைய அடையாளமாக கருதப்பட்டுச்சு. ஆனால் இதே கோல், இதே செங்கோன்மை என்பது பிற்காலத்தில் எப்படி பொருள்பட்டுச்சுன்னா, இந்த கோல் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வடநாட்டிலையும் உண்டு, நாடு முழுவதும் உண்டு. ராஜதண்டம். அதான் ராஜதண்டம் என்பதை விட ரொம்ப முக்கியமான சொல் தர்மதண்டம். தர்மதண்டம். ஆமாம். கர்மம், தர்மம், தண்டம் என்ற அந்த மும்முனை ஆயுதம் இருக்கு பாருங்க, அந்த சூழாயுதம். கர்மம், தர்மம், தண்டம். தண்டம். கர்மம் என்பது முற்பிறவியின் பயனை இந்த பிறவியில் அனுபவிக்கிறாய். அந்த தர்மம் என்பது என்னன்னா வர்ண தர்மம், மனு தர்மம். பிறப்பினால் நீ வேறுபட்டவன், எவ்வளவு காலமானாலும் இது மாறாது, அதுதான் சனாதனம்.
சனாதனம் தர்மம்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னா, இதற்கு ஆதி அந்தமே இல்லை, பிறப்பினால் நீ இப்படி தான். இது ஏன் இப்படி இருக்குதுன்னா, நீ முன் ஜன்மத்தில் செய்த காரியம், கர்ம வினை பயன், அதனுடைய பயன்தான் நீ இப்படி இருக்கிறாய். இந்த கர்மத்துக்கு தமிழில் வேறு அர்த்தங்கள் உண்டு. தலையெழுத்து மாதிரி. தலையெழுத்து மாதிரி. தலையெழுத்து மாதிரி தான், அவ்வளோதான். தலையெழுத்து என்பது கர்மத்தினுடைய ஆவண பதிவு, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு பதிவு. அது இந்த மீறினால், கர்மத்தினால் உனக்கு விதிக்கப்பட்ட பணியை மீறி வேறு தொழிலை நீ செய்தால் உனக்கு தண்டனை உண்டு. அதுதான் தண்டம். இந்த தர்மத்தை காக்கிற தண்டம் தான் இந்த தர்ம தண்டம். இதனால தான் என்ன பண்ணாருன்னா, புத்தர் தன்னுடைய கருத்தை தம்மம் என்று பாலி மொழியில் சொன்னார். அம்பேத்கர் எழுதிய கடைசி புத்தகம் புத்தா அண்ட் இஸ் தம்மா, தர்மா அல்ல. தமிழில் வள்ளுவர் அதைத்தான் அறம் என்று சொன்னார். அறம் என்பது தம்மம், அறம் என்பது தர்மம் அல்ல. தர்மம் வேற, தம்மம் வேற. தர்மம் வேற, தம்மம் வேற. தர்மம் வேறு, அறம் வேறு. தம்மமும் அறமும் ஒன்று. சரி. ஆனால் தர்மமும் அறமும் ஒன்று அல்ல. இது என்ன? இந்த அறம் என்பது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். இதுதான் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இதுதான் குறள் நெறி வழிபட்ட அறம். இதுதான் தமிழ் அறம். ஆனால் தமிழ் மன்னர்கள் எல்லோரும் தமிழ் அறத்தின்படி ஆண்டார்களா என்றால் இல்லை. நீங்கள் ரொம்ப புகழ்ந்து சொல்லக்கூடிய பேரரசர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, ஆரிய தத்துவத்திற்கு உள்ளாகி மனு தர்மத்தை கடைப்பிடிச்சாங்க, சத்துர்வேதி மங்களங்களை எழுதி கொடுத்தாங்க, பிரம்மதேயங்களை செய்து கொடுத்தாங்க, வெவ்வேறு விதமான தண்டனை முறைகளை கடைப்பிடிச்சாங்க. சரி. ஒரு சோழ மன்னன் கொல்லப்படுகிறான், அவனுக்கு தண்டனை விதிக்கிற பொறுப்பு அந்த கிராமத்தினுடைய பிராமணர்கள் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. அவங்க மன்னருக்கு மரணதண்டனை விதிக்க முடியாது, இந்த அப்படிங்கிற ஒரு பார்ப்பனருக்கு மரணதண்டனை விதிக்க முடியாது என்பதால் அவரை ஊரை விட்டு வெளியேற்றுவதோடு நிறுத்தி கொள்கிறாங்க. இது நம்ம ராஜராஜ சோழன் கதையில் வரக்கூடிய ஒரு சம்பவம். உடையார் குடிகள் விட்டா. ஆமாம். இது எல்லாமே தனித்தனியாக நம்ம பார்த்தோம்னா மொத்தத்தில் என்ன தெரியுதுன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அல்லது வடநாட்டில் சமூக நீதி கருத்துள்ளவங்க, பகுத்தறிவு சிந்தனையாளர்கள், கௌரி லங்கேஷ் போன்றவர்கள், இவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாடு மதிக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் நொபுஷு கராஷிமா, அவர் தான் தென்னிந்திய வரலாற்றை விரிவாக ஆய்வு செய்தவர். இப்போ தமிழ்நாட்டில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெறுகிற போதெல்லாம் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருந்தவர். ஒரு ஜப்பானியராக இருந்தும் வாழ்நாள் முழுவதையும் தமிழ்நாடு தென்னாடு பற்றிய ஆய்வுக்கு செலவிட்ட ஒரு வரலாற்று அறிஞர். அவர் சொல்கிறாரு, இந்த சோழ மன்னர்கள் எதை வளர்த்தாங்கன்னா, பிரம்மதேயங்களை ஒதுக்கி கொடுத்தாங்க, கிராமங்களை பிரித்தாங்க, சத்துர்வேதி மந்திரங்கள்னா 4 வேதங்களையும் பயின்ற பார்ப்பனர்களுக்கென்று ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுக்கறது, கிராமங்களை இலவசமாக கொடுக்கறது, மங்களம். அவங்க சொன்னபடி ஆட்சி செய்வது. இதன் அடையாளமாக இந்த கோள் மாறி போனது, செங்கோல் கொடுங்கோலாகி போனது, சாதி தர்மத்தை காக்கும் கோளாகி போனது. இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. இது குடியரசு நாடு, சமயச்சார்பற்ற நாடு, செக்குலர் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் சாவரின் சோஷலிஸ்ட் செக்குலர் ரிப்பப்ளிக். இது அரசமைப்பு சட்டத்தின்படி. இப்போ மோடியே அரசமைப்பு சட்டத்தை வணங்கி தான் பதவி பொறுப்பேற்கிற போதோ அல்லது இந்த கூட்டத்தில் வணங்கினார், பார்த்தோம். இந்த செங்கோலுக்கு இந்த ஆட்சியில் என்ன வேலை? நல்லதோ கெட்டதோ? மகுடத்துக்கு என்ன வேலை? பிரதமர் தலையில் ஒரு மகுடம் சூட்டுறோமா? இல்லை. பிரதமர் உட்காருவது அரியணையா? அது ஒரு நாற்காலி தானே, பதவி நாற்காலி, அவ்வளவு தானே. அப்போ இது எப்படி இது மட்டும் செங்கோல் என்ற ஒரு மன்னராட்சியினுடைய அடையாளம் வருது? இது எப்படி எங்கு முடிவு செய்யப்பட்டது? இது வெறும் வரல, ஒரு புதிய கட்டடம் தான் திறக்கிறாங்க. ஒரு நியூ ரிப்பப்ளிக் அல்ல. பழைய ரிப்பப்ளிக்கை ரத்து பண்ணிட்டு பிரான்ஸில் 5 ரிப்பப்ளிக்ஸ் மாறி மாறி வந்துச்சு புரட்சிக்கு பிறகு. புது ரிப்பப்ளிக்கை தொடங்கலை. இது உண்மையில் என்ன தொடங்கலாம்? பழைய அரசாங்கம் தான் பாராளுமன்ற கட்டடத்தை, அதே அரசியல் சட்டம், அதே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே பிரதமர், அதே குடியரசுத் தலைவர், கட்டடம் புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த கட்டடத்தை கட்டுறாங்க. அந்த கட்டடத்துக்கு திறப்பு விழா. அந்த கட்டட திறப்பு விழாவுக்கு நாட்டின் தலைமை அமைச்சர், சமயச்சார்பற்ற நாட்டினுடைய தலைமை அமைச்சர் கணபதி ஹோமம் வளர்க்கிறார். 20 விழுக்காடாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு அவர் பிரதமர் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு அவர் பிரதமர் இல்லையா? சமய நம்பிக்கை இல்லாத எங்களுக்கெல்லாம் அவர் பிரதமர் இல்லையா? எல்லாருக்கும் தானே பிரதமர். அப்புறம் எங்கே இந்த செக்குலரிசம் எப்படி வாழும்? சரி, சிம்மாசனத்துக்கு அங்கே வேலை இல்லை, மணி மகுடம் அது மாதிரி மகுடங்களை சூட்டிக்கிறதுக்கு வேலை இல்லை, அரியாசனத்துக்கு அங்கே இடம் இல்லை, வெண்கொற்ற குடை
இல்லை, அதற்கு இடம் இல்லை. அதே மாதிரி செங்கோலுக்கும் இடம் இல்லை. இடம் இல்லை. அதான் அந்த அவர் சொல்கிறார். இந்தியாவில் வந்து நாடு சுதந்திரம் அடைகிற போது அதிகார கைமாற்றம் நிகழ்ந்ததற்கு பிறகு உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் இங்கு இருக்கக்கூடிய குறுநில அரசுகளை எல்லாம் ஒழித்தார். எந்தெந்தையோ வழியில் சாம பேத தான தண்டங்களை எல்லாம் பயன்படுத்தி ஒழித்தார். ஒழிந்து போன ஒரு மன்னராட்சி. அவங்களுக்கு கொடுக்குற மானியங்களை இந்திரா காந்தி 69க்கு பிறகு நிறுத்திட்டாங்க. மன்னர் மானியமும் நிறுத்தியாச்சு. ஏதோ அவங்க ஒரு அரண்மனையில் இருக்கிறாங்க, சில பேர் ஆளுநர் ஆகிட்டாங்க, சில பேர் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் ஆகிட்டாங்க, எல்லாம் ஆகிட்டாங்களே தவிர மன்னராட்சி கிடையாது. நமக்கு வடக்கே நேபாளத்தில் ஒரு தமிழ் பெருமிதம், தொன்மையான ஒரு கலாச்சாரம், தமிழர்களுடைய கலாச்சாரம். அங்கே ஒரு அரசாட்சி அப்படின்னா அதற்கு வந்து செங்கோல் ஒரு இலக்கணம், ஒரு இலச்சினை. அதை வந்து மீட்டெடுத்து நேரு அவமதிச்சிட்டாரு. நாங்க தேடி பிடிச்சி கொண்டு வந்து அதுக்கு ஒரு மரியாதை பண்ணி வச்சிருக்கிறோம். தொன்மையான கலாச்சாரம் என்றால் சாதியம் தொன்மையான கலாச்சாரம், தீண்டாமை தொன்மையான கலாச்சாரம், பெண்கள் உடன்கட்டை ஏற்றப்படுவது தொன்மையான கலாச்சாரம், பால்ய விவாகம் தொன்மையான கலாச்சாரம். அதையெல்லாம் நம்ம பாதுகாக்க போகிறோமா? அது தமிழாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. தமிழ் என்ற பெயரில் கூட இந்த காலாவழியாகி போன, வரலாற்றில் ஒழிந்து போன, மண்மூடி போன பழக்கங்களை மீட்க போகிறோமா? நம்ம தமிழ் டேகோட, தமிழ் அடையாளத்தோட, தமிழ் முத்திரையோட ஏற்க முடியாது. எந்த அடையாளத்தோடையும் வரட்டும், எந்த அடையாளத்தோடு வந்தாலும் ஏற்க முடியாது. அதை அவர் எழுப்பக்கூடிய கோரிக்கை நியாயம்தான்றீங்க? நியாயமான கோரிக்கை. செங்கோல் அங்கே இருக்கக்கூடாது. திரு நித்யானந்தம், உங்க பார்வை. அனைவருக்கும் வணக்கம். செங்கோல் என்பது மொழி தொடர்புடையதோ நாடு தொடர்புடையதோ எதை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் செங்கோல் என்றால் என்ன? ஏற்கனவே குறிப்பிட்டது போல அறத்தின் வாயிலாக நடைபெறுகின்ற அரசு, அறத்தோடு செயல்படுகின்ற அரசு, அது செங்கோல். அறத்தை மீறி அறத்தை தவிர்த்து கொடுமை செய்கின்ற அரசுக்கு கொடுங்கோல் என்று பெயர். கொடுங்கோலுக்கு நேர் எதிரானது செங்கோல். செம்மை கோல் செங்கோல். செம்மை என்றால் அறம், நன்மை, மக்கள் பணி, இவை எல்லாமே சேரக்கூடியது. இது தர்மம்னா என்ன? நிறைய பேசணும். நமக்கு கற்பனையில் என்ன வேணால் நம்ம பேசலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. நமக்கு என்னென்ன தோணுதோ பேச முடியும். ஏன்னா எல்லாம் வரலாற்றில் இருக்கக்கூடியது தான். நான் ஐயா பேசுனதை பற்றி சொல்ல வரல. இப்போ முடி சூட்டி கொண்டார்கள், கிரீடம் வச்சுக்கிட்டாங்க. அப்போ முடி சூட்டுதல் என்றால் கிரீடம் வச்சுக்கிட்டாங்க. இப்போ முடி சூட்டுதல் சொல்கிறோமா? இப்போதான் உறுதிமொழி ஏற்றுக்கிறாங்களே சட்டத்தின் முடி சூட்டுதல் அப்படின்னு ஏதாவது பேச்சு இருக்கா? அப்போ அந்த கிரீடத்துக்கு இடம் இல்லை. அதனால் அது ஏன் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை முடியாட்சி கிடையாது, அதனால் கிரீடம் கிடையாது, மகுடம் இல்லாத காரணம், அதுதான் காரணம். அது மாதிரி செங்கோல் என்று சொன்னால் அது ஏதோ மன்னராட்சியினுடைய அடையாளம் என்ற ஒரு தவறுதலான புரிதல். செங்கோல் மன்னன் வைத்திருக்கலாம், சோழ மன்னன் வைத்திருக்கலாம். ஆனால் எதற்காக அதை வைத்திருக்கிறான்? அதன் பின்னணி என்ன, அதன் காரணம் என்ன என்று பார்த்தால், செம்மையாக ஆளக்கூடிய அறத்தின் வாயிலாக நடைபெறக்கூடிய ஆட்சிக்கு செங்கோல் அதனுடைய ஒரு அடையாளமாக அந்த செங்கோலை வைக்கிறார்கள். நாளைக்கே ஒரு பிஜேபி கவர்மெண்ட்டு நல்லாட்சியை தருது, ஒரு சிறந்த ஆட்சியை தர்றாங்க, செங்கோன்மையான ஆட்சியை தர்றாங்க, அதனால செங்கோல் இருக்குன்னு வச்சுப்போம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு கவர்மெண்ட் வருது, ஒரு கொடுங்கோல் ஆட்சி அது மாறிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே இருக்கிற செங்கோலுக்கு என்ன மரியாதை, அதுக்கு என்ன பொருள்? அதுக்கு தான் அந்த செங்கோல் வைக்கிறது. அந்த செங்கோலை நாம் அடையாளப்படுத்தி வைக்கின்ற பொழுது அந்த செங்கோல் அவர்களை உணர்த்தி கொண்டிருக்கும் என்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், அறத்தின் வாயிலாக ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த செங்கோல். மீண்டும் ஒரு நெருக்கடி நிலை வரக்கூடாது, இதை பார்த்தவுடன் ஞாபகம் வர வேண்டும். இது சொல்ற விமர்சனம் எதிலிருந்து வருதுன்னு சொன்னா, செங்கோல் அப்படின்ற ஒன்று மன்னர் ஆட்சியினுடைய எச்ச சொச்சம். இது ராஜாக்கள் ஆட்சி இல்ல, மக்களுடைய ஆட்சி. மக்களாட்சி காலத்துல செங்கோல் என்றால் அது மன்னனுக்கு தொடர்புடையது என்று சொல்வதை ஒரு கற்பனை என்று தான் நான் சொல்லுவேன். வேற ஏதோட தொடர்புடையது. அது நேர்மையான ஆட்சிக்கு, அறத்தின் வாயில நடக்கின்ற ஆட்சிக்கு இதோட ட்ரெடிஷன், அந்த ரூட் ஹிஸ்டரி அப்படின்னு போனீங்கன்னா, ட்ரேஸ் எடுத்து போனீங்கன்னா மன்னரோட தானே நிக்கிறது. கடைபிடித்தார்கள் என்பதற்காக அது அதற்காகத்தான் என்று நாம் சொல்ல முடியாது. ஏன் அதை கடைபிடித்தார்கள்? அதுக்கு காரணம் இருக்குல்லவா? அந்த காரணத்தை தான் நான் சொல்லுகிறேன். ரெண்டாவது, உடன்கட்டை ஏறுதல் என்னென்னமோ சொன்னேன். உடன்கட்டையில் இடையில வந்ததுலாம் ஆரம்ப காலத்தில் கிடையாது இந்த நாட்டில். செங்கோலும் இடையில வந்தது தானே. செங்கோல் என்ன மனுஷன் தோன்ற நாள்ல இருந்தா இருக்கு. இல்லை, செங்கோலினுடைய பொருள் என்ன?
செங்கோல் மக்களுக்கு தேவையானதா? செம்மையான அரசு மக்களுக்கு தேவையானதா? சோ அதனுடைய ஜெனிசிஸ் அதனுடைய வரலாற்றுக்கு போக தேவையில்லை, மாறா அது என்ன பொருளை சொல்லுதோ அதை அதுதான் எடுத்து உண்மை. நான் சொல்லலைங்க. முத்தமிழ் வித்தகர் கலைஞர் கருணாநிதி சொல்றாருங்க. அதுக்காக ஒத்துக்குவீங்களா? அவர் என்ன செங்கோல் வச்சுட்டா போனாரு? அவர் சட்டசபை கட்டினாரு. அவர் சொன்ன விஷயத்தை சொன்னா ஒத்துக்குவீங்களா? இல்ல, அவர் சொன்னது சொல்லுங்க. அவர் இதே மாதிரி ஒரு சட்டமன்ற கட்டடம் கட்டினாரு. அவர் ஒன்னும் செங்கோல் வைக்கலையாங்க. என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன், கவனிங்க, மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும். இது வள்ளுவருடைய வாக்கு. இதற்கு குறளோவியத்திலே கலைஞர் என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? இந்த மன்னவன் என்ற சொல்லை எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க. ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் நடைபெறுகிற அரசு தாழ்ந்த நிலையை அடைந்து தானாகவே கட்டொழியும். மன்னன் என்று அவர் சொல்லலை, அரசு என்று சொல்கிறார். சரி, அதுக்கும் இந்த செங்கோலுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது மன்னன் கொடுங்கோல் புரிந்தால் அழிந்து போவான்னு சொன்ன மாதிரி இங்கே மன்னர்னு சொல்லாமல் அரசு என்று சொல்கிறாரு. அது எதுன்னா செங்கோன்மைங்கிற வள்ளுவருடைய 55வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 547வது குறள். சரி, அப்போ என்ன சம்பந்தம்னு கேட்டீங்களா? வள்ளுவர் அந்த தலைப்பில் எழுதக்கூடிய 10 குறளில் ஒரு குறள். ஆனா அவர் செக்ரட்டரியேட் கட்டினப்ப, அவர் புது சட்டசபை கட்டினப்ப செங்கோல்லாம் வைக்கலையே சார்? அங்க திருவள்ளுவர் படத்தை மட்டும் தான் வச்சாரு. அது வச்சிருக்கிறாங்க. இப்போ அரசியலமைப்பு சட்டம் வைக்கணும், நான் ஒத்துக்கிறேங்க. அதை அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தான் நாங்கள் வைக்க வேண்டும், ஒத்துக்கிறேன். ஆனால் அரசியலமைப்பு சட்டம் எதன் அடிப்படையில் இருக்கிறது? அறத்தின் அடிப்படையில் இருக்கிறது, சமத்துவத்தின் அடிப்படையில் இருக்கு. அதுதானே அறம். அதுதானேங்க சமத்துவம் என்பது அறத்தின் ஒரு பிரிவு தானே. அறத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அங்கே வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தாயாக இருக்கக்கூடிய செங்கோலை வைத்திருக்கிறார்கள். அரசியல் சட்டத்துக்கு எப்படி சார் செங்கோல் தாயா இருக்க முடியும்? செங்கோல் ஒருத்தர் ஆளுவாரு, மீதி எல்லாம் அது கீழே அடிமைகளாகவும் அதனுடைய பிரஜைகளாகவும் இருக்கணும். இவ்வளவு நேரம் மக்களே ராஜாக்கள். இவ்வளவு நேரம் நான் பேசுனதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் மீண்டும் மீண்டும் அதே இடத்துல தான் நிற்கிறீங்க. ஒரு நிமிஷம் குறுக்கிடுறாரு, ஒரே செகண்ட். முடியாட்சி காலத்திய அறத்தின் மிச்ச சொச்சங்களை இந்திய அரசு, இந்திய குடியரசு, இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொண்டிருப்பதன் அடையாளம்தான் அசோக சக்கரமும் 4 சிங்கங்களும். அசோகர் தூண் இருக்குல்ல, நம்ம இங்கே கூட வச்சுருக்கோமே, அந்த அசோகர் தூணும் அந்த 4 சிங்கங்களும் அசோக சக்கரமும். இந்த அசோக சக்கரம் இந்திய தேசிய கொடியில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக உறுதியாக போராடியவர் அம்பேத்கர். அவர் முடியாட்சிய கோட்பாட்டுக்கு கொஞ்சம் கூட உடன்பட்டவர் அல்ல. ஆனால் அறம் அது மன்னராட்சியிலேருந்து வந்தாலும் சரி, மக்களாட்சியிலும் தொடரணும், தம்மம் தொடரணுங்கிறதுக்காக தான். இப்போ அப்படி இது இல்லைங்கிறதா இங்கே பிரச்சனை. இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலம் அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலை ஆட்சியை நடத்திவிட்டு அறத்துக்கு முரணான ஒரு ஆட்சியை அலங்கரிப்பதற்கு இந்த தொன்மை சின்னத்தை பயன்படுத்துகிறாங்கிறதா இங்கே பிரச்சனை. ஏன்னா இருக்கிறது ஏற்கனவே அசோக சக்கரம் இருக்கு, 4 தூண் இருக்கு, எத்தனையோ இருக்கே, அதை கொண்டு வந்து வச்சுக்கலாமே. அது இருக்கே, நமக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் இருக்கு, கொடியில் இருக்கு, எல்லாத்துலேயும் இருக்கே. புதுசாக ஒன்றை எதற்காக கொண்டுட்டு வரணும்? புது இந்தியா நிர்மாணிக்கிறாங்க. இந்த புது இந்தியான்னு யார் முடிவு பண்றா? ஒரு பிரதமர் முடிவு பண்றாரா? அதுக்கு புது அரசமைப்பு சட்டம் வேண்டாமா? ஐயா, நான் என்னுடைய இடத்துக்கு இப்போ அசோகரை கூட சொன்னேன், அது கூட நான் சொல்றதுக்கு இருந்தேன். இப்போ அசோகர் என்பவன் மன்னன், அசோக சக்கரம் என்பது அந்த மன்னன் அந்த ஆரக்கால்கள் 24 ஆரக்கால்களை கொண்ட தர்மத்தை சொல்லுகின்ற அந்த சக்கரம். அசோக சக்கரம் என்று சொன்னால் ஒரு மன்னனுடைய சக்கரம், அவனுடைய அடையாளம். அது வைக்கிறோம்ல கொடியில், அது ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? விஷ்ணு சக்கரம் வைக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த பௌத்த சக்கரம் அசோக சக்கரம் வைக்கப்பட்டது. விஷ்ணு சக்கரம் அது தர்மம், அசோக சக்கரம் அறம். இது ரெண்டும் வெவ்வேறு, ஒன்றுக்கு நேர் மாறானது. இது மொழியினால உங்களுக்கு மாறும் தெரியும், பொருள் அறமும். இது அம்பேத்கர் தெளிவாக எழுதி இருக்கிறாரு. எதுவா இருக்கிறாரு, அறமா இருக்கட்டும், மொழியா இருக்கட்டும், தர்மமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டுங்க, அசோக சக்கரம் தானேங்க அது. ஒரு மன்னனுடைய அடையாளம் தானேங்க அது. அப்போ மன்னனுடைய அடையாளமா அசோக சக்கரம் நாம் வைக்கும் போது நாம் ஏன் சோழருடைய அடையாளமா, நீதியினுடைய அடையாளமா அந்த செங்கோலை வைக்கக்கூடாது? மேயர் வரும்போது என்னத்துக்கு கோலை பிடிச்சிட்டு வரோம் சொல்லுங்க? இன்னைக்கு வரோமா இல்லையா? ஏன் இல்ல, அதற்கு விமர்சனம் இருக்கு. மேயர் வரும்போதோ அல்லது நீதிபதி வரும்போதோ செங்கோலை தூக்கிட்டு வரக்கூடாது. புதுசா மோடி பண்ணது மட்டும் விமர்சனம் பெருசா வந்துகிட்டு இருக்கு. அப்ப இருக்கு அரியணையில உட்கார வச்சுட்டாரே கோலை கொண்டு வந்து. உங்க கோணம் என்ன சிந்தனை? இதுல நேரடியாக அரசியல் பேசிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வரலாறு எல்லாம் இருக்க தான் செய்யுது. செங்கோல் வந்தபோதே அதை தமிழ்நாட்டிலிருந்து எதிர்த்தோம்.
இன்றைக்கு 40 தொகுதியிலையும் பாஜகவை விரட்டி அடிச்சிருக்காங்க மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் இந்த நாடகத்தை எல்லாம் ஏற்றுக்கலை. அதனால தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிநகர்த்தர்கள் எல்லாம் விமானத்தில் கூட்டிட்டு போய் பெருசா பண்ணி தமிழர் கலாச்சாரத்தை இத்தனை வருஷத்துக்கு பிறகு டெல்லியில பெரிய மரியாதை கொடுத்தார்கள். பிரதமர் அவர்களுக்கு காசி தமிழ் சங்கமம்னு வச்சாங்க. தமிழ்நாடு காசி மக்களுக்கும் சேர்ந்து பாடம் கற்றுக் கொடுத்துருச்சு. நல்ல சங்கமம் அது. நீங்க இந்த முறை தேர்தலில் இந்த செங்கோல் நாடகத்தை வடநாடும் கூட நிராகரித்திருக்கிறது. இந்த ஆதிநகர்த்தர்கள் சொன்ன பிறகுதான் ஒரு விஷயத்தை, ஏன்னா பாஜகவிலிருந்து வந்திருக்காங்க, ஆதிநகர்த்தர்கள் இந்த ஒரு ஜுவல்லரியில் செஞ்சு ஒரு செங்கோலை கொண்டு போய் கொடுத்தா கூட அதை நம்மளை ஏற்க வைப்பதற்காக ஆதீனர்களை கூட்டிகிட்டு போனாங்கல்ல. இந்த பாஜக அப்படி செங்கோல் கொடுத்த ஆதீனங்களை எப்படி நடத்தியது? நேரடியாக அரசியல் பேசணும். கடந்த காலம் இதெல்லாம் வேண்டாம், மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு தர்மபுரம் ஆதீனத்துக்கு தவறான சித்தரித்து அவர் அவதூறு செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு மும்பையில் போய் ஒளிஞ்சுக்க பார்த்தாரு. கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு பாஜகவுடைய மாவட்ட தலைவர், அவரோடு சேர்ந்த கும்பல் 20 கோடி ரூபாய் காசு வாங்குறேன்னு காசு கேட்டு மிரட்டியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சுட்டு அந்த கட்சியை சேர்ந்தவங்க செங்கோலை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா பச்சை பொய் சொல்லி இந்த செங்கோலை கொண்டு வந்தீங்க. முதல்ல இந்த செங்கோல் கொண்டு வரும்போது இருங்க, பிஐபி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க சார். அந்த வீடியோவில் பச்சை பொய்யா சொல்றாங்க. அதாவது மவுண்ட் பேட்டன் பிரபு இருந்தாரா, அவருக்கு முன்னால அதிகாரம் மாற்றுவதற்காக இந்த செங்கோல் தரப்பட்டதான். எந்த பத்திரிகையிலும் அப்படி ஒரு செய்தி இல்லை என்று சொன்ன பிறகு கூட இப்போது வரை பொய் சொல்லிவிட்டோம், நாடாளுமன்றத்தில் நாட்டு அரசாங்கத்தின் பெயரால் பொய் சொல்லிவிட்டோம் என்று மன்னிப்பு கேட்க தயார் இல்லாதவங்க இவங்க. செங்கோல் என்பது உண்மையிலேயே அறம் தவறாத ஆட்சின்னு சொன்னா பொய் சொல்பவர் எப்படி அறத்தை காப்பாற்றுவராக இருக்க முடியும்? எப்படி ஆதீனங்களை மிரட்டுகிறவர்கள் அந்த கும்பல் எப்படி இந்த செங்கோலை தூக்கிட்டு வந்து மக்கள் கிட்ட நான் செங்கோல் ஆட்சி நடத்துறேன்னு சொல்ல முடியும்? செங்கோன்மைனா வள்ளுவர் அதை சொன்னாரா? மிரட்டுங்க, பாலியல் புகார் சொல்லுங்க, 20 கோடி கேளுங்கன்னு சொன்னாரா? நேரடியான கேள்வியை தான் வைக்கணும். அரசியல் செஞ்சுக்கிட்டே மக்களை ஏமாத்தாதீங்க. மக்கள் கேட்டது நாங்கள் ஆள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தோம், நாங்கள் கேட்பதை செய்தீர்களா இல்லையா? இப்பவும் ஒரு நிமிஷம் நித்யானந்தம் குறுக்கிடுறாரு. ஆதீனம் அவர்களை மிரட்டிய காரணத்திற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்றைக்கு அவர் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது. யார் வழக்கு போட்டா நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? அந்த அறிக்கையில ஒரு வரி இருக்கா? பாஜக எங்கேயாவது அந்த அறிக்கையில் இந்த காரணத்திற்காக நடவடிக்கை எடுத்தோம், இது எங்க மாசம் கழிச்சு சார் அவர் அரெஸ்ட் ஆகி 3 மாசம் கழிச்சு நடவடிக்கை எடுத்தாங்க. மும்பைல போய் மறைஞ்சாங்களே, யாரோட பாதுகாப்போட? மும்பைல போய் மறைஞ்சாங்களே சார், யாரு பாதுகாப்போட மறைஞ்சாங்க? மும்பை என்ன நம்ம திராவிட கட்சி பேசுவேன், நீங்க கேட்டா பதில் சொல்றேன். நீங்க பாஜக இல்ல சார், பாஜகவுக்கு பேச பாஜக நான் என்னோட நேரத்தை உண்மை இல்ல, என் நேரத்தை பறிப்பதற்காக இதை செய்றீங்க. ஒரு நிமிஷம் சார், தூத்துக்குடி செல்வத்தோட கருத்தை கேட்கலாம். தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது இதுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நண்பர் சிந்தன் அவர்கள் வந்து தேவையில்லாம வந்து ஆதீனத்தை மிரட்டினாரு பிஜேபிக்காரரு. அவர் ஒரு மாவட்ட தலைவர், அவர் தவறாக நடந்திருக்கிறார் என்பதால் கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்கார். அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இன்னொன்னு, அவரை கட்சி 24 மணி நேரத்துல நீக்கல, எஃப்ஐஆர் போட்ட உடனே நீக்கல, அரெஸ்ட் பண்ண உடனே நீக்கல, முயற்சி எடுக்கல. பல மாசங்கள் கழிச்சு தான் அவர் மேல கட்சியா நடவடிக்கை எடுத்தது. அவர் நீதிமன்ற காவல்ல இருந்தாரு. காவல்துறையில கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவல்ல இருந்தாரு. எனக்கு நேரம் ஒதுக்குவீங்கன்னா நான் வந்து அந்த செங்கோல் சம்பந்தமா சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். அதாவது செங்கோல் என்பது, அதாவது வளையாமல் மன்னன் என்பவன், அதாவது அதை நாட்டை ஆளக்கூடியவன். மன்னன்னா நீங்க வந்து மணிமுடி தரித்தவன் என்று நினைச்சிடாதீங்க. ஒரு நாட்டை ஆளக்கூடியவன், மக்களிடத்தில் இருந்து அதிகாரத்தை பெற்றவன், மக்களாட்சி தத்துவத்திலே மக்களிடத்தில் இருந்து அதிகாரத்தை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவன். ஒரு சார்பு நிலை இல்லாமல் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துவதற்கு அந்த செங்கோல் நீ நடுநிலை தவறக்கூடாது என்பதை நினைவுபடுத்துவதற்காக வைக்கிறது தான். வேறு சிலப்பதிகாரத்தில் ஐயா தியாகு அவர்களுக்கு தெரியும். சிலப்பதிகாரத்தில் என்ன தெரியுமா? கண்ணகி கோவலனுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, கோவலன் கொல்லப்பட்டு விட்டான் என்று கோபத்தோடு அந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய அந்த அவைக்கு வருகிற பொழுது, நீர்வார் கண்ணே யாரையோ நீ மடக்கொடியோ என்று மன்னன் கேட்கிறார். கண்களில் அழுத கண்ணீரோடு வருகிற பெண்ணே நீ யார் என்று சொன்னவுடன் அவர் சொல்கிறாள், ஆழி பெருந்தேர் நடுநா நடுங்க தான் தன் அருந்தவ புதல்வனை ஆளில் மடித்த பெரும் பெயர் புகார் என் பதியே அப்படின்னு சொல்லி கண்ணகி சொல்றா. சொன்ன உடனே தான் வழக்கு தொடுக்கப்படுகிறது.
அப்போ கண்ணகி சொல்கிறாள், என்னுடைய கால் சிலம்பு என் கணவன் கொண்டு வந்த இன்னொரு கால் சிலம்பிலே அதிலே மாணிக்க பரல்கள் இருந்தது, அரசியலுடைய கால் சிலம்பிலே முத்து பரல்கள் அப்படி சொன்ன உடனே தான் இவளை மாணிக்க அந்த கண்ணகியினுடைய கையிலே இருந்த சிலம்பு, ஒற்றை சிலம்பை ஓங்கி அடித்த பொழுது அதில் இருந்த மாணிக்க பரல்கள் மன்னனுடைய நெற்றியில அடிக்கிறது. அதை உடனே தான் சொன்னா, மன்னன் யானோ மன்னன் யானே கல்வன், தென்புல காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என்ன ஆயுள். அதுக்கு பிறகு வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் செல்கையில் நிமிர்த்து சென்றது. வல்வினை வளைத்த கோலை, அது மன்னவன் தவறு செய்து விட்டான், செங்கோல் வளைந்து விட்டது. அந்த வளைந்த செங்கோலை மன்னவன் உயிரை எடுத்து தர்மம் நிமிர்த்தது, செங்கோலை வளைந்த செங்கோலை நிமிர்த்தது என்பதுதான் வரலாறு சார். அதனால செங்கோல் தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவிலே இருக்கிற அனைவருக்கு பெருமை சேர்ப்பது செங்கோல். நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பிடிக்கல, என்ன பெருமை சார்? இன்னும் ஒன்று இப்ப சொல்றேன், அரசியல் சட்டம் சொல்லாத எதை அரசியல் சட்டம் சொல்ற ஜனநாயக விழுமியங்களையோ மதச்சார்பின்மையோ சமத்துவம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டையோ மனிதர்கள் சமம் மக்கள் சமம் அப்படின்ற ஒன்ன செங்கோல் சொல்லுதா? செங்கோல்ல ராஜா ஆளுவாரு, மக்கள் ஆளப்படுவாங்க. இங்க மன்னர்கள் தான் எஜமானர்கள். மன்னிக்கணும், நீங்க ஒரு மன்னிக்கணும். அதாவது இஸ்லாமிய பெருமக்கள் தொழுகை நடத்துவதற்கு அனுமதிக்கிறார்கள், அங்க யாரும் இடைஞ்சல் பண்ணல. கிறிஸ்தவ பெருமக்கள் ஆலயங்களிலே அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் மத போதகர்கள் வருகிற பொழுது ஒரு ஆடை அணிந்து வருகிறார்கள். ஆடை அணிந்து விட்டு அவர்களும் கையிலே ஒரு செங்கோலை போன்ற ஒரு தடி எடுத்து வருகிறார்கள், அந்த மத அடையாளத்தோடு வருகிறார்கள். இதை நீங்க எதுக்கு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அதனால வெள்ளிக்கிழமை சார் மசூதிக்கு போறவங்க துல்லா போட்டுக்கிறாங்க அல்லது சர்ச்சுக்கு போறவங்க இதை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க போற இடத்துல போட்டுக்கிறது. நாடாளுமன்றத்தில் அதுக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன். நாடாளுமன்றத்தில் அதற்கு என்ன வேலை? ஒரு நிமிஷம். இன்னொன்று, நாடாளுமன்றம் என்பது எல்லா மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுகிற அவையே தவிர குறிப்பிட்ட ஜாதியாலேயோ குறிப்பிட்ட மதத்தாலேயோ தேர்ந்தெடுக்கப்படுகிற இடம் இல்லை. எல்லா இன மக்களும், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் அனைவரும் வாக்களித்து ஜனநாயகத்தினுடைய எஜமானர்கள் வாக்களிப்பாங்க. மந்திரியா ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டாங்க. அதான் இப்ப பாக்குறோம். ஒரு நிமிஷம், சிந்தன் குறுக்கிடுறார். ஒரு நிமிஷம். எம்பியா கூட இருக்க மாட்டாங்க சார். இதுதான் உங்களுக்கு வசதின்னு நினைக்கிறேன். செங்கோலை பத்தி இன்னும் 2 பக்கம் கூட பேசலாம், பெருமையா பேசலாம். ஆனா தமிழ்நாடு கேட்பது என்ன? தமிழ்நாட்டுக்கு வரி பங்கீடு. வெள்ளம் வந்தா பார்க்காத மன்னனை மக்கள் நிராகரிச்சாங்க. செங்கோல்னு சொன்னா அதை பத்தி பேசுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. இந்த நாட்டுல அநீதி தலைவிரி தாடுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கிறது மக்களோட தீர்ப்பு. இந்த தீர்ப்பு இருங்க சார், இந்த தீர்ப்பை பிரச்சாரத்தின் போதும் மதிக்காத, மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி பேசி வரலாறு படைத்த ஒரு பிரதமர் அவர் இந்த செங்கோலை வைத்திருந்தா இதே கண்ணகி போல தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். இந்த விவாதம் வந்தப்போ தமிழ்நாட்டிலிருந்து கனிமொழி எம்பி இதே கேள்வியை கேட்டாங்களே. கண்ணகி செங்கோலை தகர்த்தெறிந்தார் என்று பேசியது கனிமொழி அவர்கள் இதே நாடாளுமன்றத்தில். எதனால? நீதி தவறின ஆட்சிக்கு இது என்ன பூடகம்? நீதி தவறின ஆட்சி தானே இது. மக்கள் கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதில் இல்லாதவர்கள் இது போல பேசுவார்கள். இப்பவுமே நேரடியா இதுக்கு பதில் இல்லை பாருங்க. நேரடியாக எங்கள் ஆட்சி செங்கோன்மையான ஆட்சி என்று சொல்வதற்கு பதில் இல்லை பாருங்க. ஒரே ஒரு வாய்ப்பு. ஒரு நிமிஷம் செல்லும், திரு செல்லும். அதாவது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி பேசினார்களா? 64 உயிரை பழி வாங்கிய கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி பேசுனீங்களா சார்? நிச்சயமா நான் பேசுனதை காட்டிட்டா நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க இப்போ. ஆனா நான் உங்களை கேட்கிறேன், மணிப்பூருக்கு பிரதமர் போகவில்லை என்பது உலகறிந்த உண்மை. உலகறிந்த உண்மை. இப்ப வரைக்கும் மணிப்பூர்ல ஒரு வெள்ளை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் வாசிக்க துப்பில்லாத பிரதமர் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். உங்களால சொல்ல முடியுமா? எங்களோட எம்எல்ஏ போறாங்க, எங்களுடைய மாநில செயலாளர் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு. நாங்க சொல்றோம், கள்ளச்சாராயத்துக்கு எதிராக உயிரிழந்திருக்கோம். இந்த பச்சையா எதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வேண்டாம். நான் கேட்ட கேள்விக்கு பதில். செங்கோன்மை என்றால் நாடு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்றாரு நாடு எரிஞ்சிட்டு இருக்கு, இப்படி எப்படியா இருப்பீங்கன்னு மோடியை பார்த்து கேட்கிறாரு. வெக்கமா இல்லையா? பாஜக பதில் சொல்லணும். இல்ல, இதுல வெக்கப்படுறதுக்கு நீங்க ஒரு மாநிலம் ஆளுங்கட்சியின் தவறுகளை ஆதரிக்கிறவர்கள் வெக்கப்படணும். எங்களுக்கு ஒண்ணு வெக்கம் இல்ல.
நாங்கள் ஆளுங்கட்சியாக ஜனநாயகத்திலே இருந்துட்டு மக்கள் தவறே தீர்ப்பை பெற்று செய்வது பெரும்பான்மை கொள்கையாக தீர்ப்பை கொண்டவர்கள் பெற்று செங்கோன்மையை ஆட்சி பேசுவதற்கு அதிகாரத்துக்கு தகுதியே இல்லை. 3வது முறை பிரதமர் மோடி வந்திருக்கிறார். சரி, திரு உதயகுமார், 2 மாற்று கருத்துக்கள் இதில் முன்வைக்கப்படுது. ஒன்று, திரு தியாக அவர்கள் சொல்றது வந்து மன்னராட்சிக்கு அதனுடைய சின்னத்துக்கு இங்கே என்ன வேலை அப்படின்றது ஒரு பாயிண்ட். செங்கோல் வலியுறுத்துவது வந்து அறம் இல்லை அப்படின்றது அவருடைய பார்வை. இன்னொரு பார்வை என்ன முன்வைக்கப்படுதுன்னா, செங்கோல் அப்படின்றது அந்த வரலாறுலாம் மறந்துடுங்க, செங்கோல் வந்து ஒரு செங்கோன்மை நல்லாட்சிக்கான ஒரு குறியீடு, மன்னன் நெறி தவறாம வளைந்து கொடுக்காம நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சின்னம். இதுக்கு வந்து ஒரு தமிழர்களுக்கான ஒரு பெருமை அப்படின்ற ஒரு மாற்று பார்வை முன்வைக்கப்படுது. உங்க கோணம் இதில்? நானும் ஒரு திருக்குறளை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கொடையளி செங்கோல் குடியோம்பல் 4ம் உடையானாம் வேந்தர்கோழிங்கிறது திருக்குறள். அதாவது மன்னர்களுக்குள் ஒளியாக கருதப்படக்கூடியவன் யார் என்றால் 4 தன்மைகளை உடையவன். ஒன்று கொடை, தானம் வழங்குவது. 2வது கருத்து சுதந்திரத்தை மதிப்பது, சிறப்பான ஆட்சி நடத்துவது. இவை 3ஐ விட முக்கியமானது குடியோம்பல், தளர்ந்து கிடக்கக்கூடிய மக்களை தாங்கி பிடிப்பது. இந்த 4ம் தான் ஒரு சிறந்த மன்னனுடைய அம்சங்களாக வள்ளுவர் சொல்கிறார். கடந்த 10 ஆண்டு காலமாக இந்தியாவில் நடந்தது ஒரு மன்னராட்சி. ஒரு பேரரசர் தன்னை அனைத்து தரப்பு மக்களுக்கும் மக்களை விட உயர்ந்தவனாக கருதி கொண்டு, தன்னை விஸ்வகுரு என்று அழைத்து கொண்டு, தன்னை தவிர இந்தியாவில் ஆள்வதற்கு யாருமே இல்லை, தகுதியுடையவர்களே இல்லை, நான் எம்ஏ என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவன், நான் ஒரு ஏழைத்தாயின் மகன் என்று என்னென்னமோ கதை சொல்லி தன்னை மட்டுமே மையப்படுத்தி அரசியல் செய்து தன்னை ஒரு அந்த கடைசி தேர்தல் கட்டத்திலே தான் நமக்கு இன்னும் ஒன்று புரிந்தது. தன்னை ஒரு அவதார புருடனாகவே நினைத்து கொண்டார் என்கிற தகவலும் நமக்கு தெரிய வந்தது. கடந்த ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி புதிய நாடாளுமன்றத்தை பேரரசர் திறந்து வைக்கிறார். பேரரசர் கட்டாயமாக கட்டிடங்கள் கட்ட வேண்டும், அரச பரிபாலனத்தினுடைய அங்கம் அது. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நாடாளுமன்றத்தை கட்டினார். அது ஒழுகிக்கிட்டுங்கிறது வேற ஒரு விஷயம், அது அப்புறம் பார்க்கலாம். அந்த கட்டிடத்தை திறந்து வைத்து அதிலே ஒரு டிராமா நடத்தப்பட்டது. செங்கோல் தமிழ்நாட்டிலிருந்து ஆதீனங்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி அதை செங்கோலை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், புத்தர்கள், சமண மதத்தவர் என்று யாராவது உடனிருந்தார்களா என்றால் கிடையாது. இவர்கள் மட்டும் ஒரு சைவ மடங்களை சார்ந்தவர்களை கொண்டு நிறுத்தி அது ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு மத சம்பிரதாயமாகத்தான் அது நடத்தப்பட்டது. அங்கே தமிழருக்கோ தமிழர் அடையாளமாகவோ அந்த செங்கோல் வழங்கப்படவில்லை. அந்த செங்கோல் என்பது எதிர்வரக்கூடிய அல்லது அவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு அறிவிப்பதாக திட்டமிட்டிருந்த இந்து ராஷ்டிரத்தினுடைய ஒரு முன்மாதிரி படம். மெயின் பிக்சர் வந்து 2024 தேர்தலுக்கு பிறகு வரும், இந்து ராஷ்டிரா என்று அறிவிப்போம். இதெல்லாம் அவர்களுடைய ரகசிய திட்டம். இன்றைக்கி அது ஊற்றிக்கிச்சு. மக்கள் வந்து அருமையாக அடி கொடுத்துட்டாங்க. இந்த கதையெல்லாம் இங்கே வச்சிக்கக்கூடாது, இந்த ட்ராமாவெல்லாம் மூடிக்கிட்டு ஒழுங்காக மக்கள் வேலையை பார்க்குறதா இருந்தால் பாரு, அதில் துரத்திடுவோன்னு சொல்லி மக்கள் அழகான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த மெயின் பிக்சருக்கான முன்னோட்டம் தான் அந்த செங்கோலை கொண்டு வந்து அந்த வரக்கூடிய இந்து ராஷ்டிரத்தை முன்னறிவிப்பு செய்வது என்று தான் அதை திட்டமிட்டு செய்தார்கள். அது நரேந்திர மோடி அவர்களுடைய அல்லது இந்துத்துவ கூட்டத்தில் திரு உதயகுமார் செங்கோலை வந்து இந்து ராஷ்டிரா ஒரு இந்து தேசமாக இதை மாற்றுவதற்கான முன்னோட்டமா அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. ஒரு தர்பார் மண்டபத்தில் ஆதிநகர்த்தர்கள் காவி உடை தரித்து அவங்க முன்னிலையில் ஒரு மத சம்பிரதாய விழாவாக நடத்தப்பட்டது வந்து ஒரு இந்து ராஷ்டிரத்துக்கான கால்கோல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தமிழர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை தமிழர் பெரும் மறக்கப்பட்ட தமிழர் பெருமிதத்தை மோடி தான் முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு இன்னொரு தரப்பு சொல்லுதே. அதுலயும் பிற்பட்டவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அங்க என்ன தமிழர்களை கொண்டு போனா தமிழ் அறிஞர்களை கொண்டு போய் நடத்தினாங்களா? ஏன் ஆதீனங்களை கொண்டு போனாங்க? ஏன் எல்லாரும் காவி ஓட கொடுத்துருந்தாங்க? ஏன் ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை மட்டும் கொண்டு வைக்க வேண்டிய தேவை என்ன?
ஒரு 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 மன்னர் ஆட்சியை ஒழித்திருக்கிறோம். இங்கே யாரையும் இன்னும் மன்னர் என்றோ ராஜா என்றோ சிற்றரசர் என்றோ அழைக்க முடியாது. இது ஒரு குடியரசாக அறிவிக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. இந்த நேரத்தில் ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இங்கே ஆட்சி பரிபாலனை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்போ செங்கோலத்துக்கு கும்பிட வேண்டியது தானே போன வாரம்? ஏன் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முத்தம் கொடுத்தாரு? இவ்வளவு நாள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் நாங்கள் தர்ம சன்சாதன் ஒன்று நடத்தி அலகாபாத் நகரத்தில் நாங்கள் ஒரு 900 புதிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொண்டிருக்கிறோம். 300-400 பக்கம் எழுதிவிட்டோம் என்று சொன்னார்கள். கைது பண்ணாங்களா அவங்கள? அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? அப்போ பிரதமர் வாய் திறந்து சொன்னாரா? இல்லை அவர்கள் சொல்வது தவறு, புதிய அரசியலமைப்பு சட்டம் எழுதுவது என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இதுதான் நம்முடைய ஒரே சட்டம், இதை நான் தலையில் தூக்கி வைத்து வணங்குகிறேன். அன்னைக்கு தூக்கி வச்சு வணங்கினாரா? கமுக்கமாக தான் உட்கார்ந்துருந்தார், எதுவுமே பேசாமல் தானே இருந்தார். அப்போ ஏன் இப்போ ட்ராமா? அந்த டீசர் போட்டாங்க பாருங்க, அந்த டீசர் வேலை நடக்கலை, படம் மெயின் பிக்சர் நடக்க முடியல. இந்து ராஷ்டிரம் RSSனுடைய 100ஆண்டு விழாவை நடத்தி இந்து ராஷ்டிரமாக அறிவித்து இங்கே ஒரு பெரிய தர்பார் நடத்தலாம்னு நினைச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. இந்த செங்கோல் நாடகம் RK சௌத்ரி சொன்னதை நான் முழு மனதாக ஆதரிக்கிறேன். இது ஒரு ஜனநாயக நாடு. பாரதிய அந்த சமாஜ்வாதி கட்சியினுடைய MP சொன்னது ஜனநாயக நாடு, குடியரசு, அரசியலமைப்பு சட்டத்தை வைக்கணுமே தவிர அடுத்ததப்போ செங்கோலை வைக்கிறீங்க. தமிழ் மக்கள் இந்தியாவினுடைய ஒரு அங்கம், ரைட்டு. ஆனால் ஒரு சிறிய கூட்டம் தான் இது. அப்போ மற்ற மாநிலங்களில் உள்ளவங்கெல்லாம் கொண்டு வைக்கணுமா? இனி பக்கத்தில் செங்கோல், பக்கத்தில் வேற என்ன வைக்க போகிறீங்க? கேரளத்தில் தென்னை மரத்தை கொண்டு வைக்க போகிறீங்களா? வேறு என்னெல்லாம் கொண்டு வைக்க போகிறோம்? தமிழர்கள் மட்டுமே இல்லையே இந்தியாவில். அப்போ இதெல்லாம் ஏமாத்து வேலை. இது எல்லாமே நாடகங்கள். இந்த நாடகங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக அம்பலப்பட்டு இன்றைக்கு அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான பிரச்சனைகள். ஜூலை 1ஆம் தேதி அடிப்படை சட்டங்களையே நாட்டில் மாற்றுறாங்க. ஆங்கிலத்தில், தமிழில், அந்தந்த மாநிலங்களில் அந்த சட்டங்களுக்கு பேரை வச்சு மக்கள் புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் திடீர்னு ஒரு சமஸ்கிருத பேரில் வருது. இந்து ராஷ்டிரத்தினுடைய அங்கம் இந்தியன் பீனல் கோடுங்கிறத என்ன பாரத் நியாய் சங்கீதா சௌபாகியம் நமக்கு சமஸ்கிருத பேர் இந்து ராஷ்டிரத்தினுடைய அங்கம். ஒவ்வொன்றாக மாறப்போகுது. ஒவ்வொன்றாக மாற்றுறது தான் திட்டம். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு பேர் பாரத் நாகரிக் நியாய் சங்கீத சுரக்ஷா சங்கீதி, பேரே சொல்ல முடியல. அரசியலமைப்பு சட்டம் 348வது பிரிவு சொல்லுது, நாட்டில் இயற்றப்படக்கூடிய அத்தனை மசோதாக்களும் சட்டங்களும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். இந்தியன் IPC நமக்கு தெரியும், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு நமக்கு தெரியும், 420, 120, 124A, 307, இதுதான் சாதாரண மக்களாக நமக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு எல்லாம் மாற்றி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம படிக்கணும். ஒவ்வொரு இப்படி சமஸ்கிருதத்தை திணிப்பாங்க. செங்கோல் ஒரு பக்கம், நீங்கள் அதுன்னு அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்தை தானே தூக்கி கும்பிட்டுட்டு பதவி ஏற்றாரு. ஏன் இப்போ சட்டங்களை மாற்றணும்? ஏன் இந்த ஆங்கில பெயர்களை மாற்றணும்? நாளைக்கு ஏற்கனவே இந்த நாட்டில் நீதிமன்றங்கள் ஒழுங்காக நடக்கலை. இப்போ புது சட்டம் ஜூலை 1ஆம் தேதி வருதுன்னா ஏற்கனவே உள்ள சட்டங்கள் FIR படி 15-20 ஆண்டுகள் அடுத்து அந்த வழக்குகளே நடக்கும். இப்போ ஒரு புது சட்டங்கள் வரும்போது புதுசாக அந்த வழக்குகள் FIR பதிவாங்க, முதல் தகவல் அறிக்கை. அப்போ அதன் அடிப்படையில் பழைய சட்டம் ஒன்று, புதிய சட்டம் ஒன்று, இப்படி ஏராளமான இந்து மத அடையாளங்கள், இந்தி, சமஸ்கிருதம், ஹிந்தி, ஹிந்துஸ்தான், இதுதான் அவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தை நேரடியாக அமல்படுத்துவதற்கு வழி இல்லை. இப்படி ஒன்றொன்னா கொண்டு வராங்க. இது செங்கோல் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அடையாளம் கிடையாது. அது தமிழர்களுக்கு அந்த தமிழ் அடையாளம் கிடையாது. தமிழ் அடையாளம் திருக்குறளை வைங்க பக்கத்தில். ஒரு பக்கம் சமூக அரசியலமைப்பு சட்டம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் திருக்குறளை வைங்க, ஏற்றுக்கிறோம். திருக்குறளை சொல்லுதில்ல, செங்கோலை பற்றி திருக்குறள் பேசுதில்ல. செங்கோல் அதாவது 1860, 1892 இப்படி பல நூறு, அதாவது 150 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த 160, 170 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சட்டங்களை எல்லாம் மாற்றி, அது இன்னும் சொல்லப்போனால் ஆங்கில ஏகாதிபத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தையே வைத்து இன்றைக்கு வரைக்கும் நாம் நீதி பரிபாலனை செய்கிறோம். இதை மாற்றுவதற்கு இவங்களுக்கு என்ன சங்கடம்? என்ன இது? முன்னால் 511 செக்ஷன் இந்தியன் பீனல் கோடு சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டத்தில் 511 செக்ஷன் இருந்தது. இப்போ பாரதிய நியாய சங்கீதா என்கிற பெயரில்
358 செக்ஷனா குறைச்சிருக்காங்க. அதுல என்ன விஷயம்னு கேட்டா கிரிமினல் எனக்கு ஒரு சந்தேகம். பாரதிய நியாய செல்வம் சங்கீத சுரக்ஷான்னு ஆக்கியிருக்காங்க. இதுல ஒண்ணும் சார் ஒண்ணே ஒண்ணு எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. காலங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையிலிருந்து நீக்கப்பட்டு வெளியே தள்ளப்பட்ட நிலையில் எந்த விவாதமும் நடக்காமல் மக்கள் பிரதிநிதிகளை கலந்தாலோசிக்காமல் நீதித்துறை சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். மக்களுடைய கலந்தாலோசனையோடு செய்ய வேண்டும். ஒழுங்கீனமாக நடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்களை கலந்தாலோசிக்க அதை இதையே முடிச்சு போடுறீங்க. ஏன் முடிச்சு போடுறோம்னா நீங்க வேற ஒண்ணு வேண்டாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில இப்ப தொடர்ந்து ஒரு 4-5 நாட்களாக எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. பேரவைத் தலைவர் அனுமதிக்காரா? எது கள்ளச்சாராயம் சொல்றாங்க. திரு செல்வம், உங்க கட்சி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு சட்டசபைக்கு டெய்லி போறாங்க. கள்ளச்சாராய மரணம் தொடர்பாகவும் பேசி இருக்கிறாங்க, மற்ற விஷயங்கள் தொடர்பாகவும் டெய்லி பேசிட்டு தான் இருக்கிறாங்க தினந்தோறும். நீங்க சொல்ல வந்தவர் எனக்கு இருக்கிற ஒரே சந்தேகம், சட்டத்தை காலத்துக்கேற்ப மாற்றணும், எளிமைப்படுத்தணும், காலத்தின் தேவைக்கேற்ப புது திருத்தங்கள் எல்லாம் பண்ணணும், சீர்திருத்தம் பண்ணணும், அதெல்லாம் தேவை இருக்கு. அதை விரிவாக கலந்து ஆலோசித்து நீதிமான்கள், சட்ட வல்லுநர்கள், இதில் மனித உரிமை சம்பந்தப்பட்ட ஆர்வலர்கள் இவங்களுக்கெல்லாம் கலந்து பேசி சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் இது சம்பந்தமாக விரிவாக விவாதம் நடத்திட்டு ஒரு திருத்தங்களை கொண்டு வர்றதுன்றது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை. அப்படி இந்த திருத்தம் வரலன்றது திரு உதயகுமார் சொல்ற குற்றச்சாட்டு. சிஆர்பிசி, சிபிசி, ஐபிசி இருக்கு. அதை எதுக்கு சார் சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறீங்க? ஐபிசின்னு பேர் அப்படியே வச்சுக்கிட்டு திருத்தம் பண்ணா ஏத்துக்க மாட்டாங்களா? இந்திய தண்டனை சட்டம் அப்படின்ற ஒண்ணு, இந்தியன் பீனல் கோட் அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க திருத்தம் பண்ணா ஏத்துக்க மாட்டாங்களா? எதுக்கு சமஸ்கிருத பேர் வைக்கிறீங்க? அதாவது ஆங்கில ஏக வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டத்தை வெள்ளைக்காரன் பெயர்லயே இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. காலத்திற்கு தகுந்தாற் போல சுப்ரீம் கோர்ட்ல இங்கிலீஷ்ல தான் டிபேட் நடக்குது. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இங்கிலீஷ்ல தான் நடத்துறோம், ஹை கோர்ட்ல வழக்கு இங்கிலீஷ்ல தான் நடத்துறோம். நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் போனா இங்கிலீஷ்ல தான் பேசணும். இதுக்கு முன்னாடிலாம் ஸ்பீக்கர் இங்கிலீஷ்ல பேசுவாங்க, இந்த ஸ்பீக்கர் தான் ஹிந்தியிலே பேசிட்டு இருக்காரு. இப்போ வந்து இங்கிலீஷ்ல பேசாம எதுல பேசுறது? தீர்ப்பு எதுல வேணும் உங்களுக்கு? சமஸ்கிருதத்துல அடிச்சு கொடுப்பாங்க, எடுத்துக்கணுமா? டிரான்ஸ்லேஷன் தான் எல்லா இடத்துலயும் வந்துருச்சுன்னு. இல்ல சமஸ்கிருதத்துல தீர்ப்பு தருவீங்களா? இல்ல சட்டத்தை சமஸ்கிருதத்துல கொண்டு வந்துட்டீங்க, தீர்ப்பையும் சமஸ்கிருதத்துல இனிமே நீதிபதிகள் சொல்லுவாங்க, அதை நம்ம வாசிக்கணுமா? பெயர்கள் மட்டும் தான் சமஸ்கிருதம். இல்ல எதையும் இப்போ இன்னொன்னு பாரதிய ஜனதா பார்ட்டி சொல்றது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் வந்து வச்சிருக்காங்க. அதையே என்ன சமஸ்கிருதத்துக்கு மாத்தலையே. பாரதிய ஜனதா பார்ட்டி பாஜ்பாவில் இந்த பாருக்கு கட்சியோ தல்லோ இல்லை, அது பார்ட்டி என்ற ஆங்கில பேர், கட்சி பேரில் ஆங்கிலம் இருக்கு. சட்டத்தில் மாத்துறதுன்னா 348 இந்த கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுடைய லாங்குவேஜும் இந்த சட்டங்களுடைய பெயரும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் என்று கான்ஸ்டியூஷனில் இருக்கு. நாங்கள் என்ன சொல்றோம்னா எல்லா தேசிய மொழிகள் இருக்குன்னு மாத்துங்க. அதே அந்த சட்டத்தை திருத்தாமலே நீங்க சமஸ்கிருதத்துல பேர் கொடுக்க முடியாது. அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான பெயர்கள் இவை 348 இருக்கிறத மாத்தணும். அது இல்லாம மாத்தி பயனே இல்ல. சரி, நம்ம டிபேட் வேற எங்கேயோ செங்கோல்ல ஆரம்பிச்சு. சரி சார், நான் நிறைவு சுற்றுல நான் சிலதை கேட்கணும். செங்கோல் சம்பந்தமாக கேட்க வேண்டியது, செங்கோல் பண்றது வந்து ஒன்று மரபு சம்பிரதாயம் என்ன சொன்னாலும் அதுக்கு பின்னாடி வேற ஒரு கரண்ட் இருக்கு, ஒரு அரசியல் நோக்கம் அதற்கு பின்னாடி இருந்தது. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க, தமிழர் விரோத கட்சி பிஜேபின்னு தமிழ்நாட்டில் எல்லாம் அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் பிரச்சாரம் செய்கிறதுனால இல்லை நாங்கள் அப்படி இல்லை, அதை மதிக்கிறோம்ன்றதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க. தமிழ்ச்சங்கம், காசி தமிழ்ச்சங்கம், சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம், ஆதிநகரத்தரெல்லாம் கூட்டு போய் செங்கோல் இதெல்லாம் பண்ணியும் தமிழ்நாட்டில் பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் கை கொடுக்கலையே. அவர்களுக்கு இருந்த திட்டம் எப்படின்னா 10 ஆண்டுகள், இன்னும் 5 ஆண்டுகள். நாடாளுமன்றத்தில் மோடி என்ன பேசினார்? எங்களுக்கு மட்டும் 400க்கு மேலே கூட்டணிக்கு கிடைக்கும், 372 கிடைக்கும். இந்த 3வது முறை ஆட்சிக்கு வருவதை ரொம்ப முக்கியமாக கருதுகிறோம். 1000 ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை ஏற்படுத்துவோம். 5 ஆண்டுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி 1000 ஆண்டுக்கு அடித்தளம் போடுவீங்க? அதனுடைய உண்மையான பொருள் என்ன பண்ணா?
இந்த ஒரு முற்போக்கான 10 ஆண்டுகளில் சிந்தனை செய்த சார் பணியின் என்ன சார், தொடர்ச்சியாக நாளை என்பது நம்பிக்கை RSS சார்ந்தது. நூற்றாண்டு வருகிற போது அடுத்த 25 தலைமுறையை வாழ வைக்க வருகிற போது வேண்டும் என்ற நீங்கள் கனவு ஒரு காண்கிற இந்து உரிமை ராஷ்டிரமாக இருக்கா இல்லையா? அறிவிக்கலாம். ஒரு புதிய குடியரசுக்குரிய மனநிலையை மக்கள்கிட்ட ஏற்படுத்துவது, அதுதான் இந்த நாடாளுமன்றம் என்ற ஒரு கட்டணத்தினுடைய திறப்பை ஒரு புதிய குடியரசினுடைய தொடக்கம் போல கொண்டாடினது. அவரே உட்கார்ந்து கணபதி ஹோமம் வளர்த்தது, அவரே உட்கார்ந்து காவி உடுத்தியவர்களை கொண்டு வந்து செங்கோல் உடுக்க வச்சது. இதில் தமிழ் பேரை தமிழர்னு சொல்கிறதுல என்ன அபத்தம் இருக்குதுன்னா, நான் என்ன கேட்குறேன், அந்த செங்கோலை வைக்கிற இடத்துல நீங்கள் எதை வைக்கணும் தெரியுமா? சமணர்களை கழுவேற்று நீங்கள் பாருங்கள், பாண்டி நாட்டில் அந்த கழுவை கொண்டு வந்து நிறுத்துங்க. நந்தனை எரித்தீர்கள், வள்ளலாரை எரித்தீர்கள், அந்த தீயை கொண்டு போய் எங்க கொளுத்தி வைங்க, இதான் தீபம்னு சொல்லி தெரியும் நமக்கு. என்ன அது தமிழ் பேரில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியும். இது எல்லாமே என்னன்னா பௌத்தத்தை, சமணத்தை, அறம் சார்ந்த எல்லா நிலைப்பாடுகளையும் அழித்து ஒழித்து விட்டு ஒரு வர்ண தர்மத்தை, மனு தர்மத்தை காப்பது, அதை மீறுகிறவர்களை தண்டிப்பது. நான் நீங்கள் தண்டிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்க 370 RSS திட்டத்தை நிறைவேற்றி 370 சட்டவிரோதமாக நீக்கினீங்க. அந்த 370 நீக்கியதை பற்றி அந்த காஷ்மீர் மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லி உங்களால் ஓட்டு வாங்க முடியல. காஷ்மீர் பள்ளத்தாக்கின் 3 தொகுதிகளிலும் பாஜக போட்டியிடவில்லை, NDA போட்டியிடவில்லை. இந்தியாவிலேயே அவங்க போட்டியிடாத 3 தொகுதிகள். அதில் ஒரு தொகுதியில் சிறையில் இருக்கிற ஒருவரை அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இன்னைக்கு அவர் சிறையில் இருக்கார். நீங்கள் அவரை பதவியேற்க விடலை. பஞ்சாபில் அதே போல் ஒருத்தர் ஊப்பாவில் சிறையில் இருக்கார். உங்கள் ஊப்பா சட்டம், உங்களுடைய பொது பாதுகாப்பு சட்டம், இதெல்லாம் மக்கள் கொஞ்சம் கூட பொருட்படுத்தலை. இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்தால், இது செங்கோன்மை என்றால், உண்மையிலேயே வள்ளுவர் சொல்வது போன்ற செங்கோன்மை, நடுநிலை தவறாத ஆட்சி என்றால், மக்கள் தேர்ந்தெடுத்த அவர்களை கொண்டு வந்து பதவியேற்க அனுமதிக்கணும், அவர்களை சிறையை விட்டு வெளியே அனுப்பணும். அதை செய்யாமல் அவங்கள உள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு பீமா கொரேகான் வழக்கில் இன்றைக்கும் உள்ளே இருக்கிறாங்க. ஒரு நம்ம ஸ்டான் சுவாமியை நீங்கள் உள்ளே இன்ஸ்டியூஷனாக மர்டர் பண்ணிட்டீங்க. இன்னும் பல பேர் குறைந்த கடுமையான நிபந்தனைகளில் வெளியே இருக்கிறாங்க. இது எல்லாமே தொடர்கிறது. எங்கேருந்து வரும்? அப்போ அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற வயிற்றெரிச்சல் என்னன்னா, அவங்க திட்டம் தகர்க்கப்பட்டது. அப்கி பார் 400 பார் எடுபடலை மக்கள்கிட்ட. மன்னராட்சியின் குறியீடான செங்கோலை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் அரசியல் சாசனத்தை வைக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி வலியுறுத்தி இருக்கக்கூடிய கருத்து ஏற்கக்கூடியதா அல்லது தவறானதா அப்படின்ற வினாவை முன்வைத்திருந்தோம். ஏற்கத்தக்கது என்று 82% பேரும், தவறானது என்று 18% பேரும், கருத்து இல்லை என யாரும் சொல்லலை. இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு பார்வை. திரு சிந்தன் சுருக்கமா. அதான் இவங்க மரபுன்னு பேசுறது சட்டத்தில் எது நியாயமோ அதை மீறுவதற்காக. மற்ற எல்லா இடத்துலையும் எல்லாம் மரபுன்னு பேச மாட்டாங்க. அதில் குறிப்பாக இன்னைக்கு தற்காலிக சபாநாயகர் நியமனம்னு ஒரு பிரச்சனை வந்து பாருங்க. 8 முறை ஒருவர் எம்பியாக இருக்கார். ஆனால் அவரை விட்டுட்டு இன்னொருத்தரை நியமிக்கிறாங்க. ஏன்? அவர் எஸ்சி பிரிவை சேர்ந்தவர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அப்போ ஜனநாயக விரோதமாக மரபை மீறுவார்கள். அதே தான் ஒரு பிரதமர் மத வழிபாட்டு நிகழ்வுகளில் நேரடியாக பங்கேற்க மாறாருங்கிறது ஒரு மரபு. அதாவது பல பேரும் அதுவும் குறிப்பாக அரசியல் நோக்கத்திற்காக செய்ய மாட்டாங்க. ஆனால் அதை மீறினார். ஆனால் மதசார்பற்ற குடியரசில் அதை மீறுவதை தெரிஞ்சு செய்கிறாங்க. இப்போது தமிழ் மொழிக்கு நீங்கள் உண்மையிலேயே ஏதாவது செய்யணும்னா சட்டப்படி செய்யுங்கிறாங்க. நீங்கள் தமிழ் மொழியில் நிர்வாகம் வேண்டும் என்று நாங்கள் பல ஆண்டுகளாக போராடி எங்களுக்கு தமிழில் தான் பதில் கொடுக்கணும்னு சட்டம் இருந்தது, இருக்கு. சட்டத்தை மீறி அமித்ஷா எல்லாருக்கும் இந்தியில் பதில் கொடுத்தாரு. தோழர் சு வெங்கடேசன் வழக்கு போட்டு நீதிமன்றத்திற்கு போய் எங்களுக்கு நீங்கள் ஆங்கிலத்தில் பதில் கொடுக்கணும் அல்லது நாங்கள் என்ன மொழியில் கேட்கிறோமோ அதில் கொடுக்கணும் என்று தீர்ப்பு வாங்க வேண்டி வந்ததில்லை. தமிழ் மொழிக்கு நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க? ஒரு எம்பி மந்திரிக்கு எழுதின கடிதத்துக்கு வேற வழி இல்லையா? ஆமாம், நாம ஒரு கேள்வி கேட்குறோம், பதில் எனக்கு புரியாத மொழியில் கொடுப்பீங்களா? அதுவும் சட்டப்படி எனக்கு ஆங்கிலத்தில் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கைன்னு வச்சிருக்காங்க. அதில் சமஸ்கிருதத்தை எல்லா மொழிகளின் தாய்னு எழுதி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அதை ஏற்க மாட்டோம்னு சொல்லுது. தமிழ்நாடு புதிதாக எங்களுக்கு கல்விக் கொள்கை வரித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு வரைக்கும் ஆளுநர் உட்பட இந்த தமிழ்நாடு அதை ஏற்றுக்கணும்னு திணிக்கிறாங்களா இல்லையா? இந்த தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம். தமிழ் மொழி மேலே அவ்வளவு அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை ஏற்கிறோம் என்று அறிவியுங்கள். மற்ற மாநிலங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. அதையெல்லாம் செய்யாதப்போ இவங்க மரபுன்னு பேசி எங்களுக்கு சட்டப்படியான உரிமைகளை மறுக்கிறீங்க. மக்கள் அதை ஏற்கனவே நிராகரிச்சிருக்காங்க. மீண்டும் அதே வேஷத்தோட வராதீங்கன்னு சொல்றாங்க. நன்றி. நன்றி. திரு நித்யானந்தன். இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாட்சியின், இது வள்ளுவருடைய வாக்கு. இது செங்கோன்மைங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மன்னவன் அறத்தோடு ஆட்சி செய்தால் அந்த அறம் அவனை காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு.
அதில் அந்த அவனே என்பது மன்னவனை குறிப்பதாகத்தான் திருக்குறளில் சொல்லுது. ஆனால் கருணாநிதி அவர்கள் எழுதுகின்ற பொழுது மன்னவன் என்று எழுதவில்லை. புரிஞ்சுக்கோங்க, எந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி இருந்திருக்கு, காலத்துக்கேற்ற ஒரு சிந்தனை வந்திருக்குங்கிறது நான் வந்து ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். அதனால் அவரை போற்றி புகழக்கூடியவங்க இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் ஏன் அப்படி இந்த நீதி வழுவாமல் ஒரு அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும். ஒரு அரசு நடைபெற்றால், ஆமாம், அது கலைஞருடைய எழுத்து. இது அதுக்கு விளக்கம் அவர் மன்னன் அவர் சொல்லலைன்னா கூட அந்த காலத்தில் மன்னராட்சி தான். ஆனாலும் கூட அவர் இப்போ எழுதும்போது இது அரசுங்கிறார். அப்போ மன்னர் வேறு, அரசு வேறு, அரசியல் கட்சி வேறு, அரசாங்கம் வேறு. ஸோ கவர்னன்ஸுங்கிறது வேறு, பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது வேறு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடியது. அதனால் இந்த பிரச்சனையை மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்முடைய காலங்காலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, திருவள்ளுவர் மட்டும் இதை சொல்ல, மகாபாரத காலத்துலேருந்தே தர்மோ ரக்ஷித ரக்ஷதா ரொம்ப தெளிவாக சொல்லிருக்கு. நீ தர்மத்தை காப்பாற்றினால், தர்மம்னா அறம், இவங்க இல்லைன்பாங்க, நான் அறம் சொல்கிறேன், அறத்தை நீ காப்பாயானால் அறம் உன்னை காக்கும். இதுதான் அதில் சொல்லியிருக்கு. அந்த அறத்தின் அடையாளமாகத்தான் அந்த தர்ம தண்டம் இருக்கிறது. அரசனுடைய கோல் செங்கோல் இருக்கிறது, அறக்கோல் செங்கோல். அந்த செங்கோல் அங்கே வைப்பது அரசியலமைப்பு சட்டம் ஒரு நியாயமான ரீதியிலே சமூக நீதியை காக்கின்ற ரீதியிலே இருக்கக்கூடியது என்பதாகத்தான் பொருள். இரண்டாவது, மோடி அவர்களுடைய சொல்லை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை, விரட்டி அடித்து விட்டார்கள் என்றெல்லாம் நம்முடைய கம்யூனிஸ்ட் சகோதரர் சொன்னார். இங்கே எப்போவுமே பாஜக பெருசாக வளர்ந்ததில்லை, ஆட்சி செய்ததில்லை. திமுக ஆட்சி செய்த பிறகும் கூட 2014 அண்மையில் சுழியம் வாங்கினதை அவர் மறந்துடக்கூடாது. அவர் 5 கட்சியில் கூட்டணி நின்று அவங்க சுழியம் வாங்கினதை மறந்துடக்கூடாது. இங்கே பிஜேபியோட பழைய கட்சிகள், இங்கே எம்எல்ஏக்கள் இருந்தவங்க இன்னும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியை போய் விரட்டிட்டாங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி எல்லா கட்சியும் சேர்ந்து, இந்தி கூட்டணி மொத்தமும் சேர்ந்து கூட பிஜேபி ஒரு கட்சியினுடைய எண்ணிக்கை வரல. நாட்டு மக்கள் எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? அதாவது தமிழ் மொழிக்கு பணம் ஒதுக்கல. ஆனா நீங்க தேவையில்லாம நீங்க இல்ல, கேள்வி அதுதானே, தமிழ் மொழியை மதிப்பதாக இருந்தால் மொழிக்கு என்ன செஞ்சீங்கங்கிற கேள்வி. ஒரு கோல் வைக்கிறது இல்ல. சொல்ல போனா இந்த ஊர்ல இருந்து காசு இல்ல தவறு செஞ்சதா போகுது. நீங்க என்ன கொடுத்தீங்க? வெள்ள நிவாரணத்துக்கு காசு கொடுங்க, மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அத பத்தி பேசுங்க ராஜா. நீங்க வந்து நான் பேசுறது தலைப்போட்டி பேசிட்டு இருக்கேன். தலைப்போட்டி எத்தனை தொகுதி ஜெயிச்சாங்கன்னு இல்ல, ஆனா நிதி ஒதுக்கினீங்களாங்கிறது வருது. தலைப்போட்டி நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னதுக்கு பதில் சொன்னேன். விரட்டி அடிச்சாங்கன்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன். நிச்சயமா 6 முறை வந்து சுத்துனாங்க, 6 முறை வந்து சுத்தினாலும் வராத கட்சிங்க என்ன எவ்வளவுதான் சுத்தினாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்ன பதில் கொடுக்கணுமோ கொடுத்துட்டாங்க. ஆண்ட கட்சி, வளர்ந்த கட்சி, 18% வாக்குகளை பெற்ற கட்சி, அத யோசிங்க. ஆண்ட கட்சி இல்ல சார், இதெல்லாம் பெருமையா நீங்க பேசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? ஆதீனத்தை மிரட்டிய அவமானத்திற்குரிய சின்னம் தான் பாஜக. ஆதீனங்கள் கொடுத்த கோல் என்றெல்லாம் பேச வேண்டாம். மிரட்டுறதுதான் உங்க அரசியல். சமூக விரோதிகளை உள்ள வச்சிருக்கீங்கன்னு உங்க கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர் சொன்னாங்க. இன்றைக்கு அந்த சமூக விரோதிகளை வெளியேற்றினேன்னு சொல்லி வெளிப்படையா அறிவிங்க. இவங்க ஆமா இவங்க மிரட்டினாங்க, உங்க அறிக்கையில அப்படி இல்ல. புதிய வார்த்தைக்குள்ள போக வேணாம், முடிக்கலாம். அப்புறம் எஸ்டி எல்லாம் பேசினார். என்ன பேசினார் அவர்? 10 மாநிலங்கள் வந்து பெரும்பான்மை உள்ள பழங்குடியினர் வாழக்கூடிய மாநிலங்கள், அதுல 8 மாநிலத்தில் பாஜக ஆட்சி செய்து. இப்போ அப்போ பழங்குடியினர் பாஜகவுக்கு எதிரிகளா? பழங்குடியினருக்கு எதிரி சார். இந்த செங்கோலை தூக்குற வாய்ப்பு ஒரு பழங்குடி பெண்மணிக்கு தரல ராஷ்டிரபதி, குடியரசுத் தலைவர். நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கே அழைக்கல. நாடாளுமன்ற திறப்பு விழா இன்றைக்கு எப்படி வந்தார்? செங்கோலை பிடித்து கம்பீரமாக நாடாளுமன்றத்தின் இரு அவருடைய வேலை என்னங்க? குடியரசு என்பது வரலாற்றுல நீங்க பண்ண பிழை. குடியரசு வழி இல்ல, அவை கூடும்போது சட்டமாக இருந்திருந்தால் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் எந்த மேண்டேட்டும் கிடையாது சார். ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாதுங்க. ஆளுநர் என்பவர் ஆட்டுதாடி தான். வேணான்னு சொன்னா வேணாம் தான். இட் இஸ் நாட் ஹர் டியூட்டி. எப்போ வந்து பாராளுமன்றம் துவங்குதோ அப்போ வந்து பேசுவாங்க, எப்போ சட்டமன்றம் துவங்குதோ அப்போ வந்து பேசுவாங்க. அதுதான் மரமும், அதுதான் சட்டமும், அதுதான் மேண்டேட்டும் கூட. இவர்கள் வந்து புதுசாக கட்டடம் கொண்டாங்க, கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக பேசுகிறாங்க. கிடையாது. அங்கே ஜனாதிபதி வரும்போது யாருக்கு மரியாதை கூட கொடுக்கணும்? குடியரசுத் தலைவர் தான் கொடுக்கணும். ஆனால் அங்க என்ன பண்ணுவாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கூடுகின்ற மக்களவையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலைவனுக்கு மரியாதை இருக்கும்.
அப்படி இருக்கின்ற பொழுது முர்மு அவர்களுடைய மரியாதை குறைந்துவிடக் கூடாது என்ற அக்கறையிலே அவருடைய கடமையை அவர் செய்ய வேண்டும் என்பதற்காக நேற்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள். நன்றி சார், நன்றி. திரு உதயகுமார், சுருக்கமா. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தேர்தல் மூலம் இந்திய மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை கவனிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது மதச்சார்பற்ற நாடு, இங்கே எந்த மத அடையாளத்தையும் மத வழிபாட்டையும் மத அடையாளத்தையும் மத அரசியலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிரதமர் மோடி அவர்கள் அயோத்தியில் ஒரு மிகப்பெரிய ட்ராமா நடத்தினார். இந்திய பிரதமர், அவர் பூசாரி கிடையாது, ஆனால் அன்றைக்கு கோலம் போட்டு வேஷம் போட்டு ஒரு மாறுவேட போட்டிக்கு போகிற மாதிரி அந்த கோயிலில் வேறு எந்த ஆளுமே தெரியாதபடி தனி ஒரு மனிதனாக அந்த கோயிலுக்கு நடந்து போகிறது எல்லாம் பார்த்தோம். கடைசியில் என்ன நடந்தது? அயோத்தியில் சமாஜ்வாதி கட்சி எம்பி ஜெயிச்சிருக்கார். அதே போல் வாரணாசியில் நான் ஒரு கோரிடர் கட்ட போகிறேன், காசி விஸ்வநாதர் கோயிலை பிரம்மாண்டமாக மாற்றி அமைக்க போறேன் அப்படி இப்படின்னு அங்க ஒரு டிராமா நடத்தினார். நரேந்திர மோடி அவர்களுடைய வெற்றியே சந்தேகிக்கப்படுகிறது. முதல் 6 சுற்றுல பின்னடைந்து ஏற்பட்டது. ஆக இந்தியா முழுக்க மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த மதச்சார்பின்மை நம்முடைய அடிப்படை. அந்த மதச்சார்பின்மை அரசியல் அமைப்பு சட்டத்தின் பால் சார்ந்தது, அரசியல் அமைப்பு சட்டத்தின் பால் நிறுவப்பட்டது. அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி கொல்லைப்புறம் வழியாக மற்ற பிற வழிகளில் இந்த இந்து மத அடையாளங்களை கொண்டு வந்து இதை ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்கு முனைந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. மக்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள். ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த செங்கோல் கருங்கோல் எல்லாம் விட்டுட்டு குடியோம்பல், மக்களுக்கு கல்வி, நாடே நாரிக்கிட்டு இருக்குது, மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை இல்லை, விலைவாசி இல்லை, அதை கவனிங்க சார். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. திரு செல்வம், அதாவது அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய தலைப்புச் செய்தியாக இருந்த டாக்டர் கலைஞருடைய எழுதுகோலை எப்படி திமுக மதிக்கிறதோ அதை போல தமிழ்நாட்டிலே இருந்து சென்றிருக்கிற செங்கோல் இந்தியாவினுடைய அடையாளமாக, இந்தியாவினுடைய மதசார்பின்மையை, நீதி வலுவாத அந்த நடுநிலைமையை செங்கோல் அடையாளப்படுத்துகிறது, தமிழர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. இன்றைக்கும் நீதிபதிகளுக்கு முன்னாலே இருக்கிற நீதி தேவதை கண்களை கட்டிக்கொண்டு ஒரு தராசை பிடித்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டால், அது நீதி யாருக்கும் சாதகமாக போய்விடக்கூடாது, வேண்டியவர் வேண்டாதவர் என்ற வெறுப்புக்கு ஆளாகாமல் நடுநிலையோடு துலாக்கோலை பிடித்திருக்கிற நீதி தேவதையுடைய கண்களை கட்டி இருக்கிறார்கள். அது எப்படி ஒரு அடையாளமோ, நீதி பரிபாலனத்திற்கு ஒரு அடையாளமோ, அதை போல செங்கோல் ஒரு அடையாளம், கலைஞருக்கு எழுதுகோல் அடையாளம் போல தமிழர்களின் செங்கோல் டெல்லியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு, பிரதமர் மோடி அவருடைய ஆட்சிக்கு, நல்லாட்சிக்கு அடையாளமாக இருக்கும். நன்றி. திரு தியாகு, சுருக்கமா. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் ஒரு திருக்குறள் இல்லாலும் கெடும். இதை சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இது மன்னனை குறிக்கிற குறள் தான், ஆனால் மன்னர் காலத்தில் எழுதப்பட்டது. நம் காலத்திற்கு வரும்போது மன்னருங்கிற இடத்துல தலைவர், அமைச்சர், ஊராட்சி தலைவர் யாரை வேணாலும் குறிக்கலாம். இதை வைத்துக்கொண்டு வள்ளுவர் சொன்ன செங்கோல் தான் இது என்று வாதிடுவது அபத்தமானது. ஏன்னா இந்த செங்கோல் குறிப்பது வேறொன்றை, தர்ம தண்டத்தை குறிக்கிறது. தர்மம் என்பது தம்மம் அல்ல, அறம் அல்ல. இது அம்பேத்கர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். நாம் அதை தெளிவாக மீண்டும் சொல்ல விரும்புகிறோம். என்ன இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த செங்கோலை கொண்டு போய் நிறுவுவதனுடைய நோக்கம் 2 இருக்குது. ஒன்று, மக்களிடம் இன்னைக்கும் மன்னராட்சி பற்றிய மயக்கங்கள் உண்டு. ஒருத்தர் சிறப்பாக ஒன்றை செஞ்சால் மன்னன்டா, ராஜான்னு பேர் வைக்கிறது. இந்த ராஜா கையை வச்சா ராங்கா போகிறதில்ல. கிரிக்கெட் நல்லா விளையாடினார்னு அவர் ஒரு கிங்கு. இப்படியெல்லாம் பேர் கொடுக்குற முறைகள் இருக்குது பாருங்கள். இந்த பழக்கம் உலகமெங்கும் இருக்கிற காரணத்தினால்தான் ஜூலியஸ் சீசருடைய கதையில் சீசரை புரூட்டஸ் ஏன் தாக்கினான்? நண்பனாக இருந்தும் தாக்குறான். ஏன்? நாட் தட் ஐ லவ்டு ரோம் லெஸ், பட் நாட் தட் ஐ லவ்டு சீசர் லெஸ், பட் தட் ஐ லவ்டு ரோம் மோர் அப்படின்னு சொன்னான். ரோமாவரி குடியரசு ஆட்சியை முடியரசாக மாற்ற முயன்றதால் நான் இவனை கொன்றேன்னு சொன்னான். ஆனால் மக்கள்கிட்ட இருந்த மன்னராட்சி மனநிலை என்னன்னா, அவரை மன்னன்னு சொல்லி முழக்கம் போட்டாங்க. லாங் லிவ் கிங் புரூட்டஸ். இந்த மனநிலை எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. அதற்கு ஒரு அடையாளமான கதை தான் அது. இப்போ நான் கூட அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த நிறைய ஐபிஎல் டீம்ஸ் ஒவ்வொன்றும் கிங், ராஜஸ்தான் கிங், கிங் ராயல்ஸ், மக்கள் ஒன்று கூட இல்லையே. ஏன்
ஏன்னா இந்த மனநிலை தான் மன்னராட்சி மனநிலை. இதை பயன்படுத்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அதுக்காகத்தான் மோடி மோடி வந்து இந்த மன்னராட்சி மனநிலையை தன்னை சொன்னான். கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சிடறேன். தன்னை மன்னர் என்று காட்டிக் கொள்ளுகிற பிரகாஷ் ராஜ் உங்க பேட்டியில சொல்லுவார், அந்த மன்னர்னே குறிப்பிடுவார். தன்னை மன்னராக காட்டிக்கொண்டு கடைசியா உச்சம் எங்க போனுச்சு? அந்த மயக்கத்தினுடைய உச்சம், நான் தாய்க்கு பிறந்து அது பயாலாஜிக்கல் சைல்டா இல்லை, நான் கடவுளின் குழந்தை, கடவுளின் அவதாரம், கடவுள் என்ன ஒரு காரியத்தை செய்ய ஐயா, அனுப்பி வைத்திருக்கிறார். ஐயா, தியாகம் அது என்னது? போன்ற மூத்தவர்கள், சம்பவாமி மூத்த இதே தலைவர்கள் அந்த பேசாதீங்க வேலைக்கு ஐயா. அனுப்பி வச்சிருக்கிறார். இந்த வர்ண தர்மம் கெட்டு போகிற போது அதை காப்பாற்றுவதற்கு இல்ல, நான் அம்மா மீண்டும் மாஸ்மி, மீண்டும் நான் பிறந்து கடவுள், வருவேன் என்று அவ்வளவுதான். பகவத்கீதையில கிருஷ்ணன் சொன்னா பாருங்க, அந்த வசனத்தை தான் அவர் பயன்படுத்துறார். இவர் மீண்டும் பிறந்து ஆக இந்துத்துவத்திற்காகவும் இந்து தர்மம் இந்து தர்மத்தில் அந்த ஆட்சி எப்படி உதவாது என்பதற்கு நம் காலத்தில் நம்முடைய வடக்கில் நம்மை விட உயரமான இமயமலையில் ஒரு சான்று இருக்கு. நேபாளத்தினுடைய மன்னராட்சியை இந்துத்துவம் பாதுகாத்தது. உலகத்தின் ஒரே இந்து நாடு என்று அறிவிக்கப்பட்ட நேபாளத்தை மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை ஏற்படுத்தினாங்க. நம்ம காலத்தில் நடந்துச்சு, நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த மன்னராட்சியை பாதுகாக்க இதே பாஜக முயன்றது, அந்த முயற்சியில் தோல்வி அடைந்தது. இன்னைக்கு வந்து அவர்கள் தெளிவாக சொல்றார், பிரசண்டா சொல்றார், அந்த மன்னரை நாங்கள் சிரச்சேதம் செய்ய மாட்டோம், ஆனால் அரண்மனையில் அவர் வாழ முடியாது, எல்லா குடிமகனைப் போல வாழட்டும், வேலைக்கு போகட்டும், வேணா அவர் ஒரு கட்சி கூட ஆரம்பிக்கட்டும், மன்னராட்சி தான் உயர்ந்தது என்று மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் கூட பண்ணட்டும், ஆனால் இது மக்களாட்சி, இனி மன்னராட்சி மீளவே மீளாதுன்னு சொன்னார். இந்துத்துவத்தால் மன்னராட்சியை தான் கொடுக்க முடியும். ஏன்னா இந்து ஸ்வராஜ் என்பதை பற்றி கோல்வால்கர் எழுதுகிற போது மன்னராட்சியைத்தான் அவர் ஸ்வராஜ்னு குறிப்பிடுறார். கடந்த காலத்தில் இந்து மன்னர்களின் சுயராஜ்யம்னு அதை காந்திஜியே சொல்லிருக்காரு. அந்த ஸ்வராஜ் இல்ல, நீங்க படிக்கணும், அவருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸை படிச்சு பாருங்க. இதுதான் ஹிந்து ஸ்வராஜ்னு அவர் சொல்றார். இதை நிறுவுவதற்கு அவர்கள் மன்னரா வேண்டுமானாலும் மோடியை இட்டு கட்டுவாங்க. ஏங்க ஒரு குடியரசு நாட்டில் மோடிக்கு கேரண்டி, அவர்கிட்ட கேட்டாங்க அரசமைப்பு சட்டத்தை நீங்க மதிக்கலன்னு, அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? தி கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் மோடிஸ் கேரண்டி. கான்ஸ்டிடியூஷனுக்கு இவர் கேரண்டி கொடுக்குறாராம். கான்ஸ்டிடியூஷன் அரசு கேரண்டி இல்லை, இவர் கான்ஸ்டிடியூஷனுக்கு கேரண்டி, எல்லாத்துக்கும் இவர் கேரண்டி. இது என்ன சார்? 1975 இந்த வழிபாட்டு மனநிலையும் சட்டத்தை நீங்க மன்னராட்சி மனநிலையும் அதனுடைய வெளிப்பாடு தான் பேசிட்டு இந்த தர்ம தண்டம் என்ற செங்கோலை அரசியல் சட்டம் ஒரே அதில் அவர்கள் இரவிலே தோல்வி 50 அடைந்து முறை விட்டார்கள். திருத்தப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சமாஜ்வாதி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இதை எழுத்தியிருப்பது பொருத்தமானது. ஏன்னா இன்னும் அந்த கனவுகள் அவர்களுக்கு இருக்கு. எப்படியெல்லாம் தந்திரங்கள் செய்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லாம பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி தந்திரங்கள் செய்து நன்றி நன்றி நன்றி. நான் டிகே இந்த பருவா நேரத்தில் எச்சரிச்சிருக்கிறார். தேவகாந்த் பருவா என்ற ஒருவர் இருந்தால், இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரான்னு சொன்ன கட்சியோடு தான் அதையும் மக்கள் முறியடிச்சாங்க. நன்றி சார், நன்றி. பிரதம மந்திரி தன்னை மன்னர் என்று சொல்லிக் கொள்ளவில்லை, பிரதான சேவக் என்று சொல்லிக் கொள்கிறார். இதை நாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நான் கடவுள் என்பதைத்தான் அதுல வந்து எப்படிப்பட்ட சேவக்குன்னு மோகன் பாகவத் சொல்லிட்டார். இந்த ஆணவமும் அகங்காரமும் உங்களுக்கு ஆகாதுன்னு யாரை பார்த்து சொன்னார்னா, ஒரு சேவகருக்கு இருக்கக்கூடாது. அந்த சேவகர் யாருன்னா மோடி தான். சேவக்கு என்று சொல்லிக் கொண்டு ஆணவம் பிடித்து அலைகிறாய் என்று RSS குற்றம் சாட்டுகிறது. நாங்க சொல்லல, அவங்களோட கருத்தை அவங்க சொல்றாங்க. நன்றி சார், நன்றி நன்றி. நம்ம கருத்தை இதோடு முடிச்சிருவோம். 1 மணி நேரத்துக்கு மேல விவாதிச்சிருக்கிறோம். உங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.